இதில் நல்லா பெயிண்ட் பண்ணிட்டோம். இதில் அந்த சால்வெண்ட் மெத்தடில் நம்ம நல்லா பெயிண்ட் பண்ணிட்டோம்னு ட்ரை பண்ணி லைட்டு ரோஸ் கலரில் வரும்போது ஸோ இதில் நல்லா என்ன சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இது பிடி பண்ணும்போதே டார்க் ஏரியா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த லைட் கூட ஜாஸ்தி தான் இருட்டா இருக்கும். நம்ம லைட் கரண்ட் போகும்போது எப்படி இருக்கும்? ஆமாம். ஸோ அது இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கிட்ட இல்லை. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். அந்த 2 ஃபுட் கேபிள் வந்து ஒரு 25 பாயிண்ட் சம்திங் சொல்லுவீங்களா லைட் இருக்கணும் அப்படின்னு. அவ்வளோதான் மினிமம் இருக்கணும் அப்படின்னு. ஃப்ளோரசன்ட்ல வந்து 2 ஃபுட் கேண்டில் இல்லைன்னா 1000 மைக்ரோவாட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃப்ளோரசன்ட் இல்லை சார், விசிபிள். விசிபிள் டாப். சரி அப்படி சொல்ல அவுட்டர்லேருந்து வர லைட் இவ்வளோதான் இருக்கணும்னு சொன்னீங்க மினிமம். அதுக்கு வாங்க லெவலில் இருக்கீங்க இது லக்ஸ். இதில் பார்க்கலாம்னா 2 ஃபுட் கேண்டில் 30 lakhs. நம்மளுக்கு 2 ஃபுட் கேண்டில் வரும். 2 ஃபுட் கேண்டில். பட் இது யூனிட் வந்துட்டு லக்ஸில் தான் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ மைக்ரோ வாட் வந்து லக்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி போகிறோம் 30 lakhs மைக்ரோ வாட் பர் சென்டிமீட்டர். So 4.29, 4.4 4.5 to 9. ஸோ நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு தேவை 1000. ஸோ இந்த லைட் தான் நம்ம செக் பண்ணணும். இந்த 1000 நம்ம சொல்றோம் இல்லையா, இட்ஸ் நாட் அபவுட் த ஓப்பன் லைட். இந்த ஃப்ளோரசன்ட் லைட் இன்டென்சிட்டி தான் 1000 மைக்ரோவாட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ எக்ஸஸ் பென்சில் ரிமூவ் ஆஸ்ட்ரேலியன் சொல்லிட்டு ஹோம் வில் ஜட்ஜ். சார் இப்போ இது நம்ம ஜாப் தனியாக இருக்கிறப்ப பண்ணிட்டோம் சார். இதே ஒரு சைட்டில் லைனில் இருக்கும்போது அது இப்போ கீழேலாம் இருக்கும்ல சார், பைப்பு கீழே அது வாட்டர் பட் அது வந்து அந்த மாதிரி டெக்னிக்ல வாட்டர் வாஷபிள் பெருசாக பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது. ஸோ சால்வெண்ட் மெத்தட் அவங்க போய் ஸோ ஃப்ளோரசன்ட் லைட் வச்சு நம்ம செக் பண்ணுவோம். இன்னும் கண்டென்ட் அப்படியே இருக்கு சார். ஸோ இது வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். சால்வெண்ட்ல we are checking the color of the cloth. Here we have to put the lamp on the surface. So இன்னும் வந்து clear ஆகும். Again we pour water. அந்த fluorescent மாற வரைக்கும் we will pour. கொஞ்சம் கலர்
மேபி டிஃபெக்டாக கூட சொல்லலை. ஆமாம், ரொம்ப பண்ணுவாங்க நம்ம. ஸோ மோஸ்ட்லி கிளியர் ஆகிடுச்சு. இல்லை இன்னும் मुझे चार्ट पेपर रेट से कॉलेज में कंफर्म हो गया नाना बात है पूरा पता है ஆமாம் 2 பேர் கேன்சல் ஆகிருக்கு. அது RW இருந்தால் தான் சீக்கிரம் வராது. என்ன பஸ்ஸில் போட்டுக்கிறீங்களா? ஓகே பார்த்து சொன்னாலும் நான் நோட் பண்ணிக்கிறேன். இது ரீஃபண்ட் ஆகாமல் நான் உங்களுக்கு நினைக்கிறேன். ஓகே இல்லை இல்லை காலேஜ் சப்ளை நம்ம ஓகே துணியில் வச்சு அவுட்டர் ஏரியா க்ளீன் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா மேலே இருந்து கீழே ட்ரிப் ஆகும். அதனால நார்மல் பண்ணி வச்சு இப்போ இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது ட்ரை பண்ணுறதுக்கு டைம் ஆகும். சால்வ் பண்ணால் உடனே பிரச்சனை வரும். ஸோ இது வந்து 10 நிமிஷம் கூட ஆகும். ஸோ that time you have to wait. ரோல் டைம் 10 மினிட்ஸ் கொடுக்குது. எதுவும் வாஷ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் ட்ரை டைம் டிபெண்ட்ஸ். இப்போ ஹாட் கண்டிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா 2 நிமிஷம் ஆகிடும். இப்போ ஏசியில் ஒரு டைம் மட்டும் ஆகாது. நார்மலி 5 மினிட்ஸ் ஆகும். இந்த வாட்டர் எவாபரேட் ஆனால் அந்த க்ளவுடி மாரி ஸ்ட்ரக்சர் வராது. வாட்டர் சர்ஃபேஸில் இருந்தால் நம்ம டெவலப்பர் அப்ளை பண்ணால் ஒரு மாதிரி க்ளவுட் மாரி ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம அதில் ஃப்ளோரன்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஒரு டைம் கொடுத்தோம். ஓகேங்களா? இப்போ அதில் வாட்டர் அப்ளை பண்ணிப்போம். அகைன் வெயிட் ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு டைம் வரும். அதில் அந்த வாட்டர் அந்த அந்த திருந்த அந்த வெல்டு ஏரியாக்குள்ள போய் லாக் ஆகி ஃப்ளோரன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடுறாங்க. வாட்டர் உள்ள அதெல்லாம் சர்ஃபேஸில் இருக்கிற பெனிட்ரேட் மட்டும் தான் நம்ம பண்ணணும். உள்ளே வந்து நீங்கள் ஓவர் எக்ஸஸ் வாஷ் பண்ணிட்டே இருந்தால் தான் அதை வந்துட்டு உள்ளே போகும். மற்றபடி ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பண்ணால் ஒன்றும் ஆகாது. அதனால தான் நீங்கள் லைட் வச்சு செக் பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப க்ரீனிஷாக தெரிஞ்சுன்னா நீங்கள் திருப்பி போட்டாங்க. ஒரு லைட் அங்கங்கே 1 2 தெரிஞ்சுன்னா தட் மீன்ஸ் இட் இஸ் கிளியர். வெல்ட் ஏரியாவில் தான் ப்ராப்ளம். ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த சைன்ஸ் டெஸ்ட் பண்ணால் ஃப்ளோரன்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் தெரியும். அதனால தான் ஃப்ளோரன்ஸ் டெஸ்ட்டுங்க இல்லைன்னா தெரியாது. நம்ம அதை இண்டிகேஷனே ஆனால் பிடியில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது சால்வெண்ட் சால்வெண்ட் தான். ஏன்னா அது கொஞ்சம் சிம்பிள் ஈஸி காஸ்ட் எஃபெக்டிவ். ஃப்ளோரசன்னா இது கொஞ்சம் எக்யூப்மெண்ட் காஸ்ட் இருக்கும். இப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இது வந்து எவ்வளோ இருக்கும் ரேட்? உங்களோட ஜட்மெண்ட் 2,000 3,000. இது வந்து 28,000. 28,000. அப்போ என்ன பண்ணுவோம்? அதான் கரெக்ட். இது வந்து ஐ திங்க் 5,000. பட் இதே நீங்கள் ஃப்ளோரசன் போனீங்கன்னா ஐ திங்க்